ரைட்டு. உங்கள் ஜாதகத்தை ஒரு நாளாவது உங்கள் தலையை சுற்றி இருக்கீங்களா? சுத்துங்க. உங்களை சுற்றுது 9 கிரகம், நீங்கள் சுற்றி இருக்கிறீங்களா? ஆமாம், தலைக்கு மேலே 9 கிரகம் சுற்றுதுங்கிறீங்கல்ல. சரி, அந்த 9 கிரகம் எங்கே இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் தானே பயிர் தானே வச்சுருக்கீங்க. ஜாதகத்தை 9 முறை சுற்றுனீங்கன்னா 9 கிரகம் நம்மளை சுற்றுது, நீங்களும் அதை சுற்றுறீங்க, எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுமில்ல. இது வரைக்கும் செய்யலை, நீங்கள் புதுசாக இருக்கு. என்னங்கம்மா, இனிமேல் செய்வீங்களா? தலையை சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே 9 கிரகத்தினுடைய சக்தியும் அதுக்கு உயிர் வந்துடும். ஏன்னா அந்த 9 ஒளிகளும் உங்கள் மேலே தானே படுது. அப்போ நம்ம அதை செய்யணுமில்ல. அம்மா நல்லா யோசிங்க. வானசாஸ்திரத்தில் இருந்து ஒரு திசை, இப்போ ஒரு சுக்கரன் திசை, சுக்கரன் புத்தி தன் திசையில் தன் புத்தி தன்னை கெடுக்குன்னு சொன்னாங்க, வேலை செய்யாதுன்னு சொன்னாங்கல்ல. அது எதுனாலையும் சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்கள், தெரிஞ்சால் யார் வேணால் சொல்லலாம். தன் திசையில் தன் புத்தி தன்னை கெடுக்கும் அப்படின்னாங்க. அது ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க? ரைட்டு, ஐயா ஒன்று சொல்லிட்டாரு. மற்ற நீங்கள் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3.5 வருஷம் ஆகுது சுக்கரன் திசை, 3 வருஷம் ஆகுது சுக்கரன் திசையில் சுக்கர புத்தி முடியுன்னு வைங்க. சுக்கரன் திசை ஆரம்பிக்குதுன்னா வானத்தில் அந்த திசையோட ஒளி வந்து அந்த உடம்புக்கு அந்த 3 வருஷமாக ஃபுல்லாக வந்து சேர, அப்புறம்தான் அடுத்த புத்தியிலேருந்து தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் தன் திசையில் தன் புத்தி தன்னை கிடக்குன்னு சொன்னாங்க. எப்படி புரியுதாங்க அம்மா, உங்களுக்கு புரியுதா? அந்த ஒளி வந்து சேர்றதுக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி வீசுங்க, கிணத்துக்கிட்ட போய் சேர்றதுக்கு 5 செகண்ட் ஆகும். அது கிணத்துக்கு போகிறக்கு நீங்கள் வானத்துலேருந்து கீழே கொண்டு வர்றதுக்கு கால அளவு இருக்க இல்லையா? அப்போ அவ்வளவு ஒளிகள் வந்து ஒருத்தர் மேலே நம்ம மேலே படணும்னா அவ்வளவு காலம் எடுத்துக்குது. அப்போ அந்த ஒளி அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புக்குள்ளே வந்து சேருது. ஒரு மழை பெய்யுது, பெரிய தண்ணியத்தான் வந்திருக்கும், நம்மக்கிட்ட வந்து வரும் ஒரு சொட்டு விழுகுது. அப்போ எங்கிருந்து எப்படி சன்னமாயி வந்து நம்மக்கிட்ட சேருது. அதுபோல் ஒரு திசையுடைய ஒளி கரெக்டாக வந்து சேர ஒவ்வொரு திசையிலையும் ஒரு புத்தி எவ்வளவு காலமோ அந்த தன் திசையில் தன் புத்தி தன்னுடைய உடம்புக்கு வந்து சேர அவ்வளவு காலம் எடுத்துக்குது. அப்போ அந்த ஒளி நம்ம மேலே 9 ஒளியும் நம்ம மேலே படும்போது தான் ஒரு மனிதன் இயங்குறார். நீங்கள் ஒரு உதாரணமாக பாருங்கள். லக்கணத்தை எந்த கிரகம் பார்க்காம இருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னு சொல்லுங்கள். லக்கணத்தை எந்த கோள்களுமே பார்க்கலைனா. இருண்ட ராசி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இருண்ட ராசின்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இருண்ட ராசினா ஒரு கிரகம் ஒரு வீட்டை பார்க்கும், 9 கிரகம் எல்லா வீட்டையும் பார்க்கும். 9 கிரகம் எந்த வீட்டையும் பார்க்கலைனா அந்த வீடு இருண்ட ராசி. இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த பாவகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அம்மா உங்களுக்கு புரியுதா? அந்த பாவகத்தை அனுபவிக்க முடியாது. 9 கிரகத்துக்கும் பார்வை எல்லா பக்கம் விழுகுது. ஆனால் அத்தனை பார்வைக்கு சிக்காத ஒரு வீடு இருந்தால் அந்த வீடு இருண்ட ராசி. அந்த இருண்ட ராசியை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பாவகம் இயங்கு. புரியுதுங்களாம்மா? இப்போ உதாரணம் ஒரு மகர ராசி வச்சுக்கோங்க, அந்த வீட்டை யாருமே பார்க்கல. ஒரு 3ஆம் பாவம் வச்சுக்கங்களேன், விருச்சிக லக்னம் வச்சுக்கோங்க, 3ஆம் பாவத்தை எந்த கிரகம் பார்க்கல. அப்போ இளைய சகோதரி வருதா? 3ஆம் பாவம் இளைய சகோதரன் வர்றாரா? அவர்னால அந்த ஜாதகக்காருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சகாயம், தைரியம், வீரியம் எல்லாமே லாக்காயிரு. அதை இருண்ட ராசி என்று பொருள். இப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், 9 கிரகம் இருக்குது, 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரத்துக்குள்ள எல்லா கிரகம் இயங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு ராசி இருண்ட ராசியாக இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் தெரியுதான்னு பாருங்கள். அந்த பாவகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இதை செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஒரு வித்தியாசமாக இருக்கா உங்களுக்கு? நீங்கள் பேசுனா நான் சொல்லுவேன், சொல்லுங்கள் அம்மா. இதுக்கு வித்தியாசமாக இருக்காண்ணே. இருண்ட ராசின்னா இதுதானே, இதோட ரூல் இதுதான். இதை பிடிச்சிக்கும், கரெக்டாக வரும்.